நம்மள பல பேருக்கு நமக்குன்னு சொந்தமா ஒரு பிசினஸ் ஓன் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். அதுல சில பேர் பார்த்தோம்னா, அதுக்கான இன்டெலிஜென்ஸ், ஸ்கில்லு, ஒரு ஸ்ட்ராங்கான டிசைர் எல்லாமே இருக்கும். இருந்துமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாரி எல்லா குவாலிட்டிஸும் உள்ள ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? அவங்க ஸ்டாப் பண்றது எந்த விஷயம்? அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக். இந்த வீடியோல நோவா கேகன் எழுதின தி மில்லியன் டாலர் வீக்கெண்ட் அப்படின்ற புக்ல இருந்து தான் பேச போறோம். இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஒரு 8 மில்லியன் டாலர் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ராசஸ ஃப்ரேம் அப் பண்றாரு. அந்த ப்ராசஸ் 3 ஸ்டெப் ப்ராசஸ். அதை அவர் பில்லியன் டாலர் வீக்கெண்ட் ப்ராசஸ்னு நேம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா, டு ஃபைண்ட் எ ப்ராப்ளம் பீப்புள் ஆர் ஹேவிங் விச் வி கேன் சால்வ். அதாவது மக்களுக்கு காமனா உள்ள ப்ராப்ளம அது நம்மளால சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமா இருக்கணும். அப்படி ஒரு ப்ராப்ளம நம்ம ஃபைண்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், கிராஃப்ட் எ irresistible சொல்யூஷன் whose மில்லியன் டாலர் பிளஸ் சொல்யூஷன் இஸ் பேக்டு பை எ சிம்பிள் மார்க்கெட் ரிசர்ச். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சொன்ன அந்த ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணணும். அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். அப்படி ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் ஸ்பெண்ட் நோ மணி டு வேலிடேட் வெதர் யுவர் ஐடியா இஸ் a ரியல் டீல் ஆர் நாட் பை ப்ரீ-செல்லிங் இட் பிஃபோர் யூ பில்ட் இட். ப்ரீ-செல்லிங்ன்றது நம்ம கண்ட்ரியில் அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு சொல் கிடையாது. வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல தான் இது காமனு. ப்ரீ-செல்லிங்ன்றது இந்தியாவில் ரியல் எஸ்டேட்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்டே எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபிளாட்ஸை இதோட வேல்யூஸ் இவ்வளோதான் இருக்கும்னு அசியூம் பண்ணி ப்ரீ-செல் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். தேர்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம ஒரு பிசினஸ் பில்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதோட வேல்யூ இவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா அதை கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வேல்யூ. இதுதான் ஒரு ஃப்ரேம் பண்ண அந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ். இவர் மட்டும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த வெல்த் ரிலேட்டட் ஆத்தர்ஸ் இதை தான் சொல்றாங்க. இது உங்கள பல பேருக்குமே தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். ஆனா இது தெரிஞ்ச எல்லாருமே பிசினஸ் கிரியேட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா இல்ல. இந்த ஆத்தருமே அதை தான் சொல்றாரு. ஃபார் ஈச் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் தேர் ஆர் thousands ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் சொல்றாரு. 1000 பேர் ஆசைப்படுறாங்கன்னா அதுல ஒருத்தர் தான் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ப்ராசஸ். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணா பிசினஸ் கிரியேட் பண்ண முடியும் தெரிஞ்சும் பல பேரால இதை பண்ண முடியல. அப்ப இதுக்கு பின்னாடி வேற என்ன காரணம் இருக்குன்னு யோசிக்கிறாரு. இதுக்கு இன்னொரு கோர்ஸ் மாதிரி அவரு ஃப்ரேம் பண்றாரு. அந்த கோர்ஸுக்கு நேம் ஹவு டு மேக் $1000 பர் மந்த் பிசினஸ் அப்படின்ட்டு. அந்த கோர்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் 5 மெம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்றாரு. அதுல ஒருத்தர் ப்ரோக்ராமர், ஒருத்தர் ஹார்ஸ் ட்ரெயினர், மீதி 3 பேர் ரெகுலரான டே ஜாப்ஸ் போறவங்க. இவங்க 5 பேர் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ப்ராக்ரஸ் எடுத்து பார்க்கும்போது 5 பேருமே கொஞ்சம் கூட ப்ராக்ரஸே பண்ணல. அவங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான டிசைர் இருக்கு, அதுக்கான கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இருந்தாலுமே 5 பேருமே கொஞ்சம் கூட ப்ராக்ரஸே பண்ணல. அதுக்கப்புறம் தான் அவரு அதை வச்சு அனலைஸ் பண்றாரு. இவங்க 5 பேரையும் தடுக்கிறது எது? இவங்களால எல்லா குவாலிட்டிஸும் இருந்து ஏன் ஒரு பிசினஸை கிரியேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க 5 பேருக்குமே காமனா உள்ள 2 தடங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபியர் ஆஃப் ஸ்டார்டிங். நமக்கு ஆரம்பத்துல இருந்தே ஆண்டர்பிரினர்ஷிப்னா கஷ்டம்ன்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை நம்பியே வளர்ந்துருக்கோம். அதை விட்டு வெளில வரணும்னும் போது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணணும், அதை பத்தி நிறைய பேசணும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது மாதிரி பேசிட்டு ஆக்ஷன்ல இறங்காம ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த ஃபியர் இன்னுமே அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஸோ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்ற ஃபியர் ஆஃப் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் விடணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அவர் என்ன கோட் பண்றாருன்னா, ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிப்பீட்டட் ஓவர் டைம் இஸ் a recipe ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் பிசினஸ் அண்ட் ஆல்சோ இன் லைஃப். ஓவர் திங்க் பண்ணாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வராரு. செகண்ட் திங் பார்த்தோம்னா, அவங்களை ஸ்டாப் பண்ணது ஃபியர் ஆஃப் ஆஸ்கிங். நம்ம இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, ஏதோ ஒரு விஷயத்த செல் பண்றா இருந்தாலும் சரி, இல்ல மத்தவங்களோட ஹெல்ப் நமக்கு ஏதோ ஒன்று தேவைன்னாலும் சரி, நம்ம இன்னொருத்தவங்களை தைரியமா அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கேட்க தெரியணும். ரிஜெக்ஷன் அப்படின்றத பெருசா பார்த்து பயப்படக்கூடாது. ஒன்ஸ் யூ ரீஃப்ரேம் ரிஜெக்ஷன் as something desirable, the act of asking becomes a power all of its own. என்ன சொல்றாருன்னா, நம்ம ரிஜெக்ஷன்ன்றத ஒரு தப்பான விஷயமா எடுத்துக்காம ரிஜெக்ஷன் நல்லதுன்னு நினைச்சு நம்ம நிறைய விஷயத்த கேட்க ஆரம்பிக்கும் போது அதுவே நம்மளோட பவர் ஆகும்னு சொல்றாரு. ஆஸ்கிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. அண்ட் ஃபைனலா இதுல ஒன்று ஆட் பண்றாரு, கிரியேட்டர்ஸ் கரேஜ்னு சொல்லிட்டு n நம்பர் ஆஃப் ரேண்டம் திங்ஸை ட்ரை பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, இது இங்க போகுமா போகாதா, அதெல்லாம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம இது நமக்கு சூட்டபிள்னு தோணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு நிறைய திங்ஸ் ட்ரை பண்ணும்போது தான் நம்மளால ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றாரு. நோ ஒன் இஸ் கோயிங் டு நாக் யூ
scold you or intimidate you to start a business. யாருமே உங்களை வந்து தொல்லை பண்ணவோ இல்லை தூண்டி விட்டுட்டே இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களே தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அது ஒரு ஃபன் திங்கா யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வராரு. இப்போ நம்ம சொசைட்டில பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பைக்ல அட்வென்ச்சர் பண்றது அது மாதிரி ரொம்ப ரிஸ்கியான திங்ஸே ஃபன்னா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஏன் நீங்க ஃபன்னா எடுத்து பண்ண முடியாதுன்ற மாதிரி கொஸ்டின் பண்றாரு. ஸோ இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் வென் யூ ஃபீல் இட் ஆஸ் அ ஃபன் திங். ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஃபன்னாக நினச்சி ட்ரை பண்ண சொல்றாரு. அந்த டூ திங்ஸ், ஃபியர் ஆஃப் ஸ்டார்டிங் அண்ட் ஃபியர் ஆஃப் ஆஸ்கிங், அது ரெண்டுத்தையும் விடும்போது தான் நம்மளால ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றாரு. இந்த வீடியோ வந்து அந்த புக்கோட வெறும் ப்ரிஃபேஸ் மட்டும்தான். இது தவிர்த்து இந்த புக்ல இன்னும் 9 சாப்டர்ஸ் இருக்கு. 3 செக்ஷன்ஸா டிவைட் பண்ணி இன்னும் 9 சாப்டர்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன். இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் ஸ்டெப்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.